राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो राधा कुंड श्याम कुंड की जय। அழகான ராதா குண்ட் ஷாம குண்ட் அந்த பரிக்கிரமா நாம பண்ணி கொண்டிருக்கோம். இந்த ராதா குண்ட் ஷாம குண்ட் இது ரெண்டும் கோவர்தனத்தின் இரு கண்கள் அப்படின்னு தான் பாவிக்கப்படுகிறது. ராதா குண்ட் ஷாம் குண்ட் உண்டானது சித்ரா பௌர்ணமி அன்று. அரிஷ்டாசுரன்ற அசுரனை கண்ணன் வதம் பண்ணான். ஆனால் அவன் காளமாடு வேஷத்தில் வந்ததுனாலே அவனை வதம் செய்தது குற்றம் அப்படின்னு ராதாராணி சொல்ல, அவளை திருப்திப்படுத்தினாதான் இவனுக்கு பிரேமானந்தம் கிடைக்கும் அப்படின்றதுனால கண்ணன் தன் குதிகால அழுத்தி உண்டான ஒரு குளம் இந்த ஷாமகுண்டம். ராதாராணி ஒரு அசுரனுக்கு சப்போர்ட் பண்ண அந்த பாபம் போகிறதுக்கு அவளும் உலகத்தில் இருக்கக்கூடிய புண்ணியமான நதிகளில் தீர்த்தமாடணும் அவசியம். அதற்கு எல்லாத்தையும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய கிருஷ்ண குண்டத்தில் குளிச்சா போதும் அப்படின்னு கண்ணன் சொல்ல, ராதாராணி ரோஷக்காரி தன்னுடைய வளையலை எடுத்து ஒரு பெரிய ஒரு குளம் மாதிரி உண்டாக்குறான். ஆனால் அதில் தண்ணீர் வரலை. அப்புறம் கண்ணன் எல்லா புண்ணிய நதிகளையும் ராதாராணி கிட்ட கேட்க சொல்ல, ராதாராணி சம்மதிக்க கிருஷ்ண குண்டிலிருந்து ஒரு வாய்க்கால் மாதிரி அப்படி உடச்சுண்டு அப்படி வந்து தண்ணி வந்து ராதாராணியினுடைய அந்த ராதா குண்டத்தில் நிரம்பித்து. இப்படிதான் கிருஷ்ண குண்டம் ராதா குண்டத்தினுடைய தோற்றம். அப்புறம் காலப்போக்கில் அது காணாமல் போயிடுத்து. திரும்பியும் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு பகுலாஷ்டமி தினத்தன்று அதை கண்டுபிடிச்சு அதில் தீர்த்தமாடினார். ஸோ அந்த ராதா குண்டு ஷாம் குண்டு கரை வந்து ப்ராப்பராக பார்த்தோம்னா கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளுக்கும் ராதா கிருஷ்ண பக்தி செய்கிறவாளுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம். அதுதான் நம்ம கடைசியாக பார்த்தோம். ஜிஹ்வா மந்திரா அப்படின்ற கோவர்தனத்தினுடைய நாக்கு கோவில் அப்படின்றத பார்த்தோம். ரகுநாத தாச கோஸ்வாமி கட்டின சின்ன கோவில். அதோட வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். அதுக்கு பக்கத்தில் தான் கிருஷ்ணதாச கவிராஜ பஜன குட்டீரம். அது அப்படியே அந்த பக்கமாக போயிடலாம். அந்த ஜிஹ்வா மந்திரில் அப்படி வெளில வந்துட்டு உள்ளுக்குள்ள அப்படி போகலாம். கிருஷ்ணதாச கவிராஜர் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகின்ற ஒருத்தர் இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். கௌடிய அப்படின்னா கௌட தேசம்னு அர்த்தம். கௌட தேசம் அப்படின்னா ஒரிசா, பெங்கால், பங்களாதேஷ், நிகத்தில் இதெல்லாம் சேர்ந்த இடம் கௌட தேசமாக இருந்த ஒரு காலகட்டத்தில். ஸோ அங்கிருந்து வந்தவர்கள் கௌடிய வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்லப்படுவார்கள். முக்கியமாக ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவினுடைய ஃபாலோயர்ஸ் ஆர் ஃப்ரம் கௌடிய வைஷ்ணவா கல்ட். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல பக்கத்தில் தான் ரகுநாத தாச கோஸ்வாமியுடைய பஜன குட்டீரம் இருந்ததுன்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். அப்போ டெய்லி மத்தியானம் அந்த ரகுநாத தாச கோஸ்வாமி ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவோட அவருடைய அனுபவங்கள், சைத்தன்ய மகாபிரபுடைய வாழ்க்கை சரித்திரங்கள் புரியல் நடந்தது. அப்புறம் அவருடைய குரு ஸ்வரூப தாமோதரர் எழுதி வச்சிருந்த, அப்புறம் முராரி குப்தா இவர்கள்லாம் சொன்ன அழகான விஷயங்களை ரகுநாத தாசர் சொல்லுவார். அதெல்லாம் வந்து இந்த கிருஷ்ணதாச கவிராஜர் அவர் உட்காந்து எல்லாம் நோட் பண்ணி 1581 அவர் வந்து இதை முடித்தார். ஸோ அந்த கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி கவிராஜர் அவர் இல்லைன்னா இன்றைக்கி வந்து நமக்கு சைத்தன்ய சரிதாமிருதம் அப்படின்ற ஒரு அழகான விஷயமே நமக்கு கிடச்சிருக்காது. ஸோ அவர் பஜனை பண்ண இடம் இந்த பஜனை குட்டியம் தீமேன்னு இருக்கும். இன்றைக்கும் இங்கே போனால் நான் போயிருக்கேன். You can feel
சைத்தன்ய மகாபிரபு அங்கே இருக்கார் அப்படின்றத ஃபீல் பண்ண முடியும். அது மகாத்மாக்களுடைய இடம், யூ கேன் ஃபீல் இட். நிஜமாவே சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் அவ்வளோ அழகாக சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகள் காண கிடைக்கிறது. அந்த விஷயங்களை ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் நம்ம கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி. அவருடைய பஜன குட்டீரம் இந்த இடத்துல இருக்கு. சரியா? அவ்வளவு சிரேஷ்டம் ஸ்ரீ கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி. அது பக்கத்தில் தான் ரகுநாத தாச கோஸ்வாமியுடைய பஜன குட்டீரம் இருக்குது. ரகுநாத தாச கோஸ்வாமியோட பஜன குட்டீரத்தை நான் சொல்லியிருக்கேன். அவர் அங்கே உட்காந்து தியானம் பண்ணும்பொழுது தான் அந்த ராதா கொண்டு ஷாம் கொண்டு நிர்மாணம் பண்ணுறதுக்கான பைசா அவருக்கு கிடச்சிது. அதுக்கப்புறமா அந்த பஞ்சபாண்ட மரங்கள் எல்லாம் வெட்டலான்னு பொழுது யுதிஷ்டன் வந்து எங்களை வெட்டாதேப்பான்னு சொன்னது. அப்புறமா ரகுநாத தாச கோஸ்வாமி பஜனை பண்ணிட்டு இருக்கும்பொழுது தான் அவ்வளவு அழகாக புலிகள்லாம் அவர் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கிருஷ்ணன் வேடிக்கை பார்த்து அந்த புலிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னேன். அப்புறமா அவர் வெயிலில் உட்காந்து பஜனை பண்ணும்பொழுது ராதாராணி அவர் தலைக்கு மேலே அந்த முந்தானியை பிடிச்சிட்டு அவருக்கு வெயில் படாமல் பாதுகாத்தா. இதெல்லாம் சனாதன கோஸ்வாமி பார்த்துருக்காருன்னு சொன்னேன். அவ்வளோ விசேஷமான ஒருத்தர் இந்த ரகுநாத தாச கோஸ்வாமி. அவருக்கு தான் அந்த ஜிஹ்வா, இந்த கோவர்தன நாக்கு கிடச்சது. அது 7 தடவை பிரதட்சணம் பண்ணால் கோவர்தனகிரி பரிக்கிரமா அப்படின்னு காண கிடைக்கிறது. இவருக்கு தான் அந்த ரகுநாத தாச கோஸ்வாமிக்கு தான் ஒரு சிஷ்யன் இருந்தான், தாசான்னு பேர், ரஜவாசி. ஒரு பெரிய தொன்னையில் கொண்டு வந்து மோர் கொடுத்தான். எந்த ஊர் தொன்னைலாம் கேட்டவுடனே சகிஸ்தலி சந்திராவளி அதான் கேட்டேன். ராதாராணியோட கசின் யாருன்னு கேட்டேன். நிறைய பேர் அழகாக எழுதியிருந்தேன். சந்திராவளி அவளுடைய ஊர்லேருந்து கொண்டு வந்த ஒரு பலாச இலையை சுற்றி அதை வந்து கொடுத்த ஒரு ரோஷம். ஏன்னா ராதாராணியுடைய தாசி இவர் தூக்கி போட்டார் அப்படின்னு சொன்னேன். சரியா? இதெல்லாம் ரகுநாத தாச கோஸ்வாமியினுடைய அந்த பஜன குட்டீரத்தில் நடந்த விஷயங்கள். அதுக்கு பக்கத்துலேயே விஸ்வநாத சக்கரவர்த்தி பஜன் குட்டீரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 17ஆம் நூற்றாண்டிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு ஆச்சாரியன் விஸ்வநாத சக்கரவர்த்தி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஆச்சரியமான பக்தர். ராதா குண்டத்து கரையில் உட்காந்து நிறைய ஜபிச்சிருக்கார். ராதா ராணியுடைய நெருங்கின ஒரு தோழியாக கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர். இவர் தான் வந்து ராதா கிருஷ்ணனுடைய அழகான காதலை புராண இதிகாசங்களை கொண்டு நிரூபணம் பண்ண ஒரு பெரியவர். ரொம்ப விசேஷமான ஒருத்தர். விஸ்வநாத சக்கரவர்த்தின்னு இவருக்கு பெயர். அவரை கொல்லணும்னு முடிவு பண்ணிடுறார் சில பேர். ஏன்னா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ராதாகிருஷ்ண விஷயத்தை அது கிடையாது, இப்படி தான் இவர் நிரூபணம் பண்ணார். அப்படியே அவளுக்கு சந்தேகம். ஆனால் இவர் பூ பறிக்கும் பொழுது கொல்லலாம்னு காத்துட்டு இருக்கும் பொழுது அழகான ஒரு பெண் வந்து இவர்களிடத்துல அப்படி பேசுகிறா. அப்புறமா தான் அவளுக்கு ரியலைஸ் அது வந்ததே ராதாராணி தான் அப்படின்னு. அதன் பிறகு அவள் விஸ்வநாத சக்கரவர்த்தியினுடைய மகாத்மியத்தை புரிஞ்சுக்கிறார். இந்த விஸ்வநாத சக்கரவர்த்தி காமா காயத்ரின்ற ஒரு விஷயத்தை பற்றி எழுதிட்டு இருந்தார். அது வந்து ராதாராணியை கொண்டாடும்படியான ஒரு காயத்ரி மந்திரம், காமா காயத்ரின்னு பேர். அதில் 25 மந்திரங்கள் இருக்கு, 25 அக்ஷரங்கள் இருக்குன்னு எழுதினார். ஆனால் விஸ்வநாத சக்கரவர்த்தி 25. ஆனால் கிருஷ்ணதாச கவிராஜர் எழுதும்பொழுது 24.5 அக்ஷரங்கள் தான் எழுதுகிறார். அது எப்படி அவர் இப்படி எழுதியிருக்க முடியும்? அவர் தப்பாக எழுதிட்டான்னு நினச்சிட்டார். அப்போ அவர் நினைக்கிறார், ஐயோ அவர் தப்பாக அப்படி எழுதியிருப்பார்
எனக்கு இது புரியலையேன்னு வருத்தப்பட்டு நான் அவர் தப்பாக நினச்சுட்டேன்னு உசுரை விட்டுலாம் நினைக்கும் பொழுது ராதாராணி சொப்பனத்தில் வந்து இவருக்கு இந்த காமாகாயத்ரி விஷயத்தை புரிய வச்சார் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த நம்ம கிருஷ்ணதாச கவிராஜர் அவருடைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ண ஒருத்தர் இந்த விஸ்வநாத சக்கரவர்த்தி. ஓகேவா? அவருடைய பஜன குட்டீரம் இங்கே தான் இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே மானச பாவன காட்டா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. காட்டானா படித்துறை, மானச பாவன படித்துறை, ரொம்ப பவித்திரமான படித்துறை அப்படின்னு அதுக்கு பெயர். இந்த இடத்துல அழகான ஒரு மரம் இருக்கும், அது வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து ஒரு கொடி மாதிரிலாம் வளைஞ்சிருக்கும் அந்த மரம். நல்ல பழைய மரம், பார்த்தா தெரியும். அங்கே போகிறவா எல்லாம் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துப்பாள். நான் ஐஷும் போகும்போது நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துட்டேன். எனக்கு அப்புறமா தான் அதோடைய மகாத்மியம் பகவான் காட்டி கொடுத்தான். அதுக்கு பேர் பீலு பேர்னு பேர், பீலு புஷ் அப்படின்னு பெயர். லோக்கல் பிரஜவாசிஸ் என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த பகவான் வந்து முத்துக்களெல்லாம் நட்டான், அது முளைச்சி மரமாக வந்து முத்துக்கள்லாம் விளைஞ்சதுன்னு பார்த்துருக்கோம். அதனுடைய ஒரு ஃபேமிலி தான் இந்த பீலு பேர் அப்படின்னு அவள் சொல்கிறா. இது வந்து ஆக்சுவலாக ஆயுர்வேத அந்த வைத்திய முறையில் இதுக்கு வந்து முஸ்வாக் அப்படின்னு பெயர். நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்கலாம், ஆயுர்வேத அட்வர்டைஸ்மெண்ட், டூத் பேஸ்டெல்லாம் முஸ்வாக் அப்படின்னு சொல்லுவாள். முஸ்வாக் மஸ்வாக் முஸ்வாக் அப்படின்னு சொல்லுவாள். அந்த ஒரு ஷ்ரப், ஒரு புஷ், ஒரு புதர் செடி. இது இது என்னன்னா, இந்த பீலு பேர் இருக்கு இல்லையா, இப்போ நான் சொல்லி இல்லையா விஸ்வநாத சக்கரவர்த்தின்னு ஒருத்தரை பற்றி. அவர் இந்த மரத்து பக்கத்தில் உட்காந்து அவர் பக்கத்தில் என்ன இந்த பஜனை குட்டீரம். அவர் அப்பப்போ இந்த மரத்தை பார்த்து இப்படி ஜெபிச்சுட்டு இருப்பார். அந்த மரத்தை பார்த்து அவர் பாட்டுக்கு, நீ எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்காய், உனக்கு வேறு எங்கேயுமே போக வேண்டாம், ராதாதேவிக்கு பிரியமான கிருஷ்ண குண்டத்தில் மானச பாவன காட்டில் உன் வாழ்க்கை, அதுவும் நீ படியில் அப்படி இறங்கி அந்த கிருஷ்ணகுண்ட தொடும்படியாக அப்படி வளைஞ்சு வளைஞ்சு என்ன நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இருக்காய். நிஜமாவே பரமபாகியசாலினி அப்படின்னு அதை பார்த்து பார்த்து நமஸ்காரம் பண்ணுவாராம். விஸ்வநாத தாச சக்கரவர்த்தி. ஓகேவா? இந்த பேர்லாம் புதுசாக இருக்கும், திரும்பி திரும்பி கேட்க ஞாபகம் வரும். ரகுநாத தாச கோஸ்வாமி, அப்புறமா கிருஷ்ணதாச கவிராஜர், அப்புறம் விஸ்வநாத தாச சக்கரவர்த்தி, ஜீவ கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, இப்படி நிறைய பெயர்கள் இருக்கு இல்லையா. கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய பெயர்கள். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பீலு பேர்கிட்ட ஒரு மரியாதை உண்டு அவருக்கு. யாருக்கு? விஸ்வநாத தாச சக்கரவர்த்தி அவருக்கு. அப்போ ஒரு நாள் இவர் தூங்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய பஜனை குட்டீரத்தில் இந்த புஷ் இருக்கு இல்லையா, பீலு பேர், அது பேச ஆரம்பிச்சு கொடுத்தான் அவர்கிட்ட. பேச ஆரம்பித்து, நான் வந்து பூர்வ ஜன்மத்தில் ஒரு பிராமணன், காசியில் இருந்தேன். ஆனால் ராதாராணி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்ட பிறகு எனக்கு பிருந்தாவனத்தில் ராதாராணி கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை. அதனாலே நான் ராதாராணியின் இடத்துல பிரார்த்திச்சு கொண்டே இருந்தேன். பார்த்துக்கோங்க, பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருக்கும். ப்ரேயர்ஸ் ஆர் வெரி எஃபெக்டிவ், ப்ரேயர்ஸ் ஆர் பவர்ஃபுல், ப்ரேயர்ஸ் ஆர் சுப்பீரியர் than anything else. ப்ரே பண்ணிகிட்டே இருங்கோ, ப்ரே பண்ணிக்கொண்டே இருங்கோ, நடக்கும். ப்ரேயருக்கு அப்பேற்பட்ட ஒரு பலம் உண்டு. இப்போ ப்ரே பண்ணிக்கோங்க, எனக்கு இந்த இடம்லாம் பார்க்கணும், எனக்கு இந்த மரத்தை பார்க்கணும்,
உங்கள் பாஷையில் குருஜியோட நான் இந்த இடங்கள்லாம் போய் பார்க்கணும், ஆனந்தமாக நிறைய யாத்திரை போகணும், ஆனந்தமாக குருஜியோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்களேன். நிச்சயமாக தெய்வம் நடத்தி கொடுக்கும். என் கூட தான் வரணும்னு சொல்ல, பிருந்தாவனம் போய் பார்க்கணும், இந்த நிதானமாக பார்க்கணும், கோவர்தனகிரி பரிக்கிரமா பண்ணணும், ஆனந்தமாக பார்க்கணும், என்ன கேட்டுக்கோங்க. எல்லாம் தெய்வம் நடத்தி தரும். புரியுறதா? தெய்வத்துக்கு அப்படி ஒரு பலம் உண்டு, சந்தேகமே வேண்டாம். தெய்வம் காதல் செய்யும், தெய்வம் ஆனந்தம் தரும், தெய்வம் வழிகாட்டும், தெய்வம் கூட நிற்கும். தெய்வம்னா யாரும் இருக்குல்ல. கிருஷ்ணன் காதல் செய்வான், கிருஷ்ணன் ஆனந்தமாக விளையாடுவான், கிருஷ்ணன் ஜோரா பேசுவான், கிருஷ்ணன் வழிகாட்டுவான், கிருஷ்ணன் கூட நிற்பான், தோளோடு தோள் நிற்பான். கிருஷ்ணனுக்கு நீங்கள் பாரியையாகலாம், கிருஷ்ணனுக்கு நீங்கள் பாரியைன்னா உடனே பெண்ணாக இருக்கலாம், ஆண் கூட கிருஷ்ண பாரியையாக ஆகலாம். நீங்கள் கிருஷ்ணனுடைய தாசனாகலாம், கிருஷ்ண தாசியாகலாம், கிருஷ்ண சகாவாகலாம், கிருஷ்ண சகியாகலாம், ராதா சகியாகலாம், ராதா தாசியாகலாம், கைங்கரியம் பண்ணலாம், எல்லாமே நடக்கும். பிரார்த்தனை. அப்போ இந்த பீலு பேர் சொல்லித்தான் நான் ரொம்ப பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ராதாராணி ஆசீர்வாதம் பண்ணா, நீ எனக்கு பிடிச்ச ஷாம கொண்ட கரையில் வந்துடு அப்படின்னு சொல்ல, எனக்கு ஷாம் கொண்ட கரையில் மரமாக இருக்கிற பாக்கியம் கிடைச்செடுத்து. நித்தியம் ராதாராணி மத்தியான சமயத்தில் தன் தோழிகளோடு இங்கே வந்து நீராடுறாள். ராதாராணியுடைய தோழிகள் எல்லாரும் என்ன தோழியாக பாவிச்சென்ற, நானும் தோழி ஆயிட்டேன், அவளுடைய சகிகளில் ஒருத்தி ஆயிட்டேன், அவளுடைய வேலைக்காரிகள் ஒருத்தி ஆயிட்டேன். அதனால் அவர்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் என் மேலே போட்டுவிட்டு அது பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போய் அழகாக நீராடிட்டு வருவார்கள். நீராடும் பொழுது கிருஷ்ணனோட ஆடி பாடி கிருஷ்ண விஷயங்கள்லாம் பேசுவாள். அதன் பிறகு ராதாராணியும் கண்ணனும் இந்த மானச பாவன படித்துறையில் விதவிதமான லீலைகள்லாம் பண்ணுவாள். இந்த ஷாமா குண்டில் அது எல்லாம் பார்க்கறதுக்காக எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா ராதாராணி அப்படின்னு சொல்லி இந்த பீலு பேர் சொல்லித்தான். எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கோ. ரைட்? மரங்கள் பேசுமா அப்படின்னா அந்த பக்தி இருக்கிறவனிடத்துல பேசும். இப்போ ஸ்தம்பம் பேசலையா? நரசிம்மனாக பிரகலாதன் இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இல்லையா? அதனால் இங்கே எல்லாமே பேசும், எல்லாமே பேசும். புரியுறதா? அப்போ கிருஷ்ணதாச கவிராஜரா இல்லை, விஸ்வநாத சக்கரவர்த்தி. இந்த விஸ்வநாத சக்கரவர்த்தி அடுத்த நாள் ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் அது பக்கத்தில் உட்காந்து நிறைய பேச ஆரம்பிச்சுட்டாராம். அது சொல்ல 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 நிறைய விஷயங்களை இவர் கேட்டு அதெல்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டார். யாரு? விஸ்வநாத தாச சக்கரவர்த்தி. சூப்பர்ல. இந்த விஸ்வநாத தாச சக்கரவர்த்திக்கு தான் ரகுநாத தாச கோஸ்வாமி வச்சுருந்த ஒரு கோவர்தன சிலா சைத்தன்ய மகாபிரபுக்கு கிஃப்டாக கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா? அதை வந்து இந்த விஸ்வநாத தாஸ் சக்கரவர்த்தி வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தார். இவர் பூஜை பண்ணுறது தான் கோகுலானந்தஜி. நம்ம பிருந்தாவனத்தில் ராதா கோகுலானந்த மந்திரம் இருக்கே, அதுதான் இவர் பூஜை பண்ணது தான் இந்த ராதா கோகுலானந்தம். அவன் பிருந்தாவனத்தில் இருக்கான். ஸோ இந்த விஸ்வநாத சக்கரவர்த்தியோட பேசின பீலு பேர். சூப்பர்ல. பார்த்துக்கோங்க, பிரார்த்தனை பண்ணால் நடக்கும். ரைட்டா? மீதி விஷயம் அடுத்ததில் பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो राधा कुंड श्याम कुंड की जय, जय बोलो पीलू पेर की जय, जय बोलो कृष्णदास कविराज गोस्वामी की जय, जय बोलो विश्वनाथ चक्रवर्ती गोस्वामी की जय. ராதே கிருஷ்ணா. அவர் கோஸ்வாமி சொல்லப்படாதுன்னு சில பேர், ரைட். விஸ்வநாத சக்கரவர்த்தி தாசுக்கு ஜெய். ராதே கிருஷ்ணா. நிறைய பேர் வந்து இது என்ன தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கவே இருப்பாள். அவளுக்காகவே சில விஷயங்கள் வம்படிக்காகவே சொல்கிறது உண்டு. ராதே கிருஷ்ணா. எல்லாருமே கோஸ்வாமிகள் தானே. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் இந்த தேசத்தையும் இந்த பிருந்தாவனத்தையும் நமக்கு காட்டி கொடுத்துட்டுருக்கா. அது ஞானம் ரொம்ப இது இப்படி தான் அப்படி தான் அப்படி தான் அப்படி தான் சொல்கிற கூட்டத்தெல்லாம் விட்டுருவோம். நம்ம பக்தி பண்ணுவோம். ரைட் 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 ரைட். ராதே கிருஷ்ணா.